வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தென்னகத்து சூரியன் கலைஞர் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் தான் பொருத்தம். அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா இன்று சட்டசபையில் காரசார விவகாரம் தொடர்ந்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி கொறடா ஏவாவேலு முந்தைய ஆட்சியின் சாதனைகளை பற்றி விரிவாக பேசினார். மேலும் முதல்வருடைய காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைத்தது ஏன், புதிய திட்டத்தை தொடங்கிய அதற்கு காமராஜர் பெயர் வைத்திருந்தால் வரவேற்போம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் அவர் பெயரை சொன்னபோது அதற்கு எழுந்து நின்று வாஞ்சையோடு தாய்மையோடு எழுந்து நின்று வருத்தம் தெரிவித்த முதல்வர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தென்னாடு பெர்னாஸ் என்றால் அறிஞர் அண்ணாதான், தெற்கிலிருந்து உதித்த சூரியன் என்றால் அது கலைஞர் தான். ஆனால் இங்கே பேசும்போது அது டேபிள் செய்தது நாங்கள் தான், மைக்கு செய்தது நாங்கள் தான் என பேசி கொண்டிருக்கிறாங்க. இது மக்கள் வரிமட்டத்தில் செய்யப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். பெயர் மாற்றம் பற்றி பல முறை சொல்கிறாங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 96க்கு பின் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சி அமையும் போது அவர் பெயர் மாற்றம் பற்றி பேசியிருந்தார். திரைப்பட நகர் ஜே சினி சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த பெயரை கலைஞர் ஆட்சி அமைந்த பிறகு ஜே சினி சிட்டி அதற்கு பொருத்தமானது பெயர் மாற்றமாக எம்ஜிஆர் திரைப்பட நகராக மாற்றியேன் என அறிவித்திருந்தார். எனவே பெயர் மாற்றம் காலங்காலமாக நடந்து வருகிறது. அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவில்லமாக மாறியது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தமாக மாறியது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் மினி கிளினிக்காக மாறியது. ஆனால் நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பார் என்ற கொள்கை தலைவர் காமராஜர் பெயர் தான் இந்த காலை உணவு திட்டத்திற்கு பொருத்தமானது. இந்த திட்டம் 203 கோடி ரூபாய் 72 லட்சம் செலவில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இரு குறிப்பிட்ட வகுப்பு வரை இருந்த திட்டம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமாக பெயர் இந்த உலகத்தில் இருக்காது என ராஜ்மோகன் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்களை மிகப்பெரிய ஒரு விவாதமாக கிளப்பியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.